நம்ம டெவால் பிரேவிஸ் டூபே இவங்க ரெண்டு பேரும் எப்போ சென்னையில் லேண்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றினா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் நம்ம சென்னையில் லேண்ட் ஆக போகிறதுல ஒரு மிகப்பெரிய டிலேயும் வந்து இருக்க போகுது. யார் அந்த வீரர், எப்போ நம்ம சென்னையில் வந்து இவங்களை எதிர்பார்க்கலாம், சிஎஸ்கே ப்ராக்டிஸில் எப்போ ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம உர்வில் பட்டேல் சிஎஸ்கே அணிக்காக ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பண்ண போகிறாரு. அதுக்கான தீவிரமான ப்ராக்டிஸில் நம்ம சிஎஸ்கே விருப்பம் ஃபுல் டைம்லேயும் வந்து ஈடுபட வச்சுட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ்லேயும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்கிறதா சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. அது என்ன ரோல் நம்ம சிஎஸ்கேக்காக பண்ண போகிறாரு, ப்ராக்டிஸில் என்னென்ன சம்பவங்களை பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம உர்வில் பட்டேலை பார்த்துருவோம். இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு பண்ணாத ஒரு புதிய ரோலை வந்து பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஃபினிஷிங் ரோலை வந்து நம்ம சிஎஸ்கேவிற்காக வந்து கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கான ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்கதா ஒரு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு உர்வில் பட்டேலை பொறுத்தளவுக்கு செம்ம ஃபார்மில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸ்பீட் பவுலிங் அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம சிஎஸ்கே வர ஃபினிஷிங் ரோலில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட வச்சுட்டு இருக்காங்க. நம்ம தலத்துணி அதிக மேட்ச் வந்து இருக்க போகிறதில்ல, அந்த இடத்துல ஒரு ஃபினிஷராக நம்ம சிஎஸ்கே யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பந்தில் அதிக நேரம் வந்து பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லை, ஓல்டு பந்தில் தான் வந்து அதிக நேரம் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நேரத்தில் 5 ஃபீல்டரை அவுட் சைடில் வச்சு ஒரு தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கதா வந்து ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே உர்வில் பட்டேலை ஃபினிஷிங் ரோலில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபினிஷிங்கில் என்னென்ன சம்பவங்களை வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெமிங், மைக்கேல் கசி இவங்க ரெண்டு பேரும் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. மைக்கேல் கசியை பொறுத்த வரைக்கும் மதியம் தான் வந்திருந்தார். ஃப்ளெமிங் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருந்தார். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேல வந்ததுமே ஒரு தீவிரமான பயிற்சியில் ஈடுபட வைக்க போகிறாங்க அப்படின்னு லேட்டஸ்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம டெவால் பிரேவிஸை பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் சென்னையில் வந்து எப்போ லேண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதம் 20ஆம் தேதி இல்லைனா 18ஆம் தேதி கன்ஃபார்மாக சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருப்பார் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வர்றதுல ஒரு மிகப்பெரிய டிலே இருக்கலாம் அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் வேர்ல்டு கப்பை முடிச்ச கையோட ஊருக்கு வந்து கிளம்பல. ஸோ லேட்டாக தான் வந்து கிளம்பியிருக்காரு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல வந்து ஜாயின் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 18 இல்லைனா 20 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் வந்து டிலே ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. நம்ம சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸை பொறுத்த அளவுக்கு 5 டேஸ் மட்டும் ப்ராக்டிஸில் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நம்ம டூபே எப்போ லேண்ட் ஆக போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டூபே லேண்ட் ஆகிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஃபுல் ரெஸ்ட்டில் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ நம்ம டூபே எப்போ வேணாலும் வந்து லேண்ட் ஆகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. அதில் கன்ஃபார்மாக நம்ம டூபே வந்து கலந்து கொள்ள போகிறாரு. ஸோ இப்போதைக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறமா நம்ம டூபே எப்போ வேணாலும் சென்னையில் வந்து லேண்ட் ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டூபேயாக இருக்கட்டும், டெவால் பிரேவிஸாக இருக்கட்டும், இவங்க சென்னையில் வந்து லேண்ட் ஆனது என்னென்ன சம்பவங்களை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க ரெண்டு பேர் லேண்ட் ஆக போகிறதா இருக்கட்டும், இவங்கள தவிர வேறு யாருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.